10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1 5வது கணக்கு பார்க்கிறோம். சாயுயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடலாம். சாயுயரம் எல்லுன்னு குறிப்பிடுவோம். எல் = 19 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு தேவைப்படும் இடம், ஒருவருக்கு தேவையான இடம் 22 சதுர மீட்டர் பரப்பு ஒருத்தருக்கு தேவைப்படுது. இப்போ 4 வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். 4க்கு தேவைப்படும் இடம்ங்கிறப்ப 4ஆல் பெருக்கிக்கலாம். 4 பேருக்கு தேவையான இடம் எனும் பொழுது மதிப்பை 4ஆல் பெருக்கிறோம். 22 × 4 எனும் பொழுது 88 சதுர மீட்டர். 88 சதுர மீட்டர். 4 பேரும் எங்க அமருவாங்க? ஒரு கூம்பு வடிவத்து கூடாரத்துல அடிப்பகுதியில தான் அமருவாங்க. அதாவது கூம்பு வடிவத்துல அடிப்பகுதிங்கிறத நமக்கு தரைப்பரப்பா இருக்கும். அந்த தரைப்பரப்பு அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவமா இருக்கும். வட்டத்தின் பரப்புக்கான சூத்திரம் என்ன? πr². அந்த πr² 88 ஒப்பிடலாம். கூம்பின் அடிப்பரப்புல அமருவாங்க. அப்ப கூம்பின் அடிப்பரப்பின் மதிப்பு 88 சதுர மீட்டர். அடிப்பரப்பானது வட்ட வடிவம். வட்ட வடிவத்துக்கு உண்டான சூத்திரம், பரப்புக்குண்டான சூத்திரம் πr². பையுக்கு பதிலாக 22/7ன்னு குறிப்பிடலாம். r² = 88. r² இடது பக்கம் இருக்கட்டு. 88 × 22/7 வலது பக்கம் போறப்ப 7/22. ஒரு முறை 4 முறை. இப்போ r² = 7 4 28 மீட்டர். r²க்கு அப்படியே எழுதிடலாம். ஆருக்கு தனியாக நம்ம வர்க்கமூலம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஆர் தெரியுது. சாயுயரம் கணக்கிடலாம். ஏன்னா அதாவது சாயுயரத்தில் எல்லு நமக்கு கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க. எல்லும் ஆறும் தெரிகிறப்ப இந்த மதிப்பை வச்சு ஹெச் என்னான்னு கணக்கிட்டுக்கலாம். கணக்கிட வேண்டியது கூடாரத்தின் உயரம் தான். இப்போ அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம். கூம்பின் சாயுயரம் L = சூத்திரமானது h² + r². ரூட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா L² = h² + r². எல்லின் மதிப்பானது 19 எனும் பொழுது 19² h தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். h². r²இன் மதிப்பானது 28. 19 × 19 மதிப்பு 361 = h² + 28. 361 - 28 + 28 இடது பக்கம் வரப்போ -28 = h². ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 333. 11 - 8 3, 5 - 2 3, அப்போ மீதி 3 இருக்குது. 333 h². 333 என்பது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப √333. இதுக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மதிப்பானது h = 18.248ன்னு கிடைக்குது. புள்ளிக்கு பிறகு ஒரு 2 நம்பர் எழுதுனா போதுங்கிறப்ப 3வது நம்பர் 8 இருக்கிறதுனால 1 கூட்டிக்கிட்டோம்னா 18.25ன்னு மதிப்பு கிடைச்சிருக்குது. தேர்ஃபோர் கூடாரத்தின் உயரம் 18.25 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.